Hey guys, welcome back to this channel Tech Learn Google. So இந்த வீடியோ வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்ட்ல நிறைய பேருக்கு வந்து நாமளும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறணும், நாமளும் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருந்துட்டு இருக்கும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட் போடுறது, நம்மளோட ரீச் வந்து எப்படி இருக்கும், இவ்வளவு பேர் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, இவ்வளவு பேர் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, நாம இதுல வந்து சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்லயே வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாம அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவுரை என்ன, இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது ஓகேவா நாட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு வந்து இந்த ஒரு கண்டென்ட் மூலமா நான் உங்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்படின்னு வரைக்கும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. So before getting into the internet world, first அந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுட்டாகணும். ஸோ வந்து இன்டர்நெட் வேர்ல்ட் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 50 மில்லியன் பிளஸ் கிரியேட்டர்ஸ் கிட்ட கண்டிப்பா இப்போ இருக்கு செய்யறாங்க. நான் யூடியூப் மட்டும் தனியா சொல்ல வரல, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து அதுக்குள்ள இருந்து நிறைய கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சொல்ல வரும்போது மோர் ஆர் லெஸ் ஒரு 50 மில்லியன் கிட்ட எப்படி இருந்தாலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கு செய்வாங்க. அதுல மேக்ஸிமம் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய பேரோட ஆல்ரெடி கிரியேட் பண்ண கண்டென்ட்ஸ் வந்து அப்படியே மாடுலேட் பண்ணி அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் தட் அந்த ஒரு 50 மில்லியன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ல வந்து 2 மில்லியன் பிளஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் டைம் ஒரு கெரியராக அதை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு மெயினான ஒரு கெரியரா அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ்ல அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுட்டாகணும். அண்ட் இன்னொரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிரியேட்டர் சைடு இல்லாம கன்சியூமர், அதாவது இன்டர்நெட் யூசர் சைடுல நீங்க வந்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 90% ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெறும் கன்சியூமரா மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது கண்டென்ட்ஸ் வந்து பாக்குறதோட சரி, ஒரு மீம்ஸ் போட்டா பார்த்து ரசிப்பாங்க, அது கீழே போய் கமெண்ட் பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அதை பாக்குற ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ற ஒரு பர்சனா தான் இருக்காங்களே தவிர கண்டென்ட் கிரியேட்டரா யாருமே இதுக்கு கிடையாது. அண்ட் மீதி இருக்கிற 10% தான் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா ஃபுல்லா உலா வந்துட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் தட் அந்த 10%லயும் வெறும் 1% மட்டும் தான் ரியல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 9% பேர் வந்து மத்தவங்க கண்டென்ட்ஸை அப்படியே உல்டா பண்ணி ஏதோ ஒரு ஆல்டர் பண்ணி அப்படி போடுற ஒரு பர்சனா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும், வெறும் 10% மட்டும் தான் இன்டர்நெட்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க ஒரு இன்டர்நெட்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறணும், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னா இட்ஸ் நெவர் டூ லேட் டு டூ சம்திங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தாராளமாக நீங்கள் உள்ள வரலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்திக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வெற்றிடம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட ஒரு திறமை காரணமாகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, புதுசாக வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் எது ஒன்று பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான இடம் கண்டிப்பாக கண்டென்ட் கிரியேஷனில். நான் வந்து ஏன் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க யூடியூபர் அப்படின்னு சொல்கிறது ஒரு கரெக்டான டேர்மாக இருக்காது. அவங்க எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, சுத்தி நடக்கிற நிகழ்வுகளா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை படிக்கிற விஷயமா இருக்கட்டும், அது ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லணுமே தவிர கண்டிப்பா யூடியூபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து அங்க கரெக்டாக யூஸ் பண்றது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ள வரலாம். இந்த இடத்துல நிறைய வேகன்சி இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எது உங்களை சர்வை பண்ண வைக்க போகுது, எது உங்களை காப்பாற்ற போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ உங்களோட ஸ்கில். ஓகேங்களா? தென் வந்து டெடிகேஷன், நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிச்சு அந்த ஒரு வேலையை பண்ண போறீங்க. என்னால் வந்து கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூஸாக என்னால் இந்த விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேஷனை சூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. சேம் எடுத்த உடனே நான் வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன், கஷ்டப்பட்டு கண்டென்ட்ஸில் மேக் பண்ணுறேன், என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா சத்தியமாக ரீச் ஆகவே ஆகாது. 100 வீடியோ போடுறீங்க இல்லை 100 விஷயம் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் தான் அதில் வந்து பூஸ்டப் ஆகும், வைரல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பண்ணணும். நீங்க வந்து கொஞ்சமா வீடியோஸ் போட்டு நான் வந்து நிறைய கொஞ்சம் ரீச் ஆகணும்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு ட்ரூ ஸ்கில் இல்லாம கண்டிப்பா கண்டென்ட் கிரியேட்டரா, யூடியூபா இருக்கட்டும், எந்த ஒரு பிளாட்ஃபார்மா இருந்தாலும் உங்களால அந்த இதுல சர்வைவ் ஆக முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல வந்து நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா மாறும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட எவல்யூஷன் நீங்களே பார்க்க முடியும். ஸோ எனக்குள்ள அந்த ஒரு எவல்யூஷன் இருக்கிறத நான் கண்டிப்பா கண்கூட பார்த்துருக்கேன். ஸ்டார்டிங்ல எப்படி வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எப்படி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த மாதிரி வந்து பேசுற என்னோட தொனி எல்லாம் மாறி இருக்கு அப்படிங்கறத நானும் வந்து கண்கூட பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மக்கள் கூட பேசும்போது சரி, நமக்குள்ள கண்டென்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, நம்ம பேசுறதுக்கு நமக்குள்ள கண்டென்ட் இருக்கு அப்படிங்கும் போதே வந்து மக்கள் கூட இன்ட்ராக்ட் பண்றது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் இந்த இன்டர்நெட் வேர்ல்டில் ஒரு யூடியூப்ல வந்து ரொம்ப நாளைக்கு நான் நீடிச்சு வந்து நிலைக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் ஒரு யூனிக்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, ஓகே அந்த ஒரு வீடியோ வந்து நல்லா வைரலாக போகுது, ஸோ அதே வந்து நாமளும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து போடுவாங்க, வைரலாகவும் போகும். பட் உங்களுக்குன்ட்டு ஒரு தனி டிஃப்ரெண்ட்டை, ஒரு தனி ஐடென்டிட்டியை அது கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. ஸோ ஐடென்டிட்டி அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை தாண்டி அந்த இடத்துல இருந்து விலகி இருந்து நான் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணும்போது, ஓகே நான் தான் அதை ஃபர்ஸ்ட் முறை பண்ண போகிறேன், நான் தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஃபர்ஸ்ட்டாக நான் தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டை நீங்கள் ரீப்ரொடியூஸ் எப்படி பண்ணுறீங்க, ரீப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் நம்ம ரீப்ரொடியூஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து புதுசாக வந்து கடவுள் மாதிரிலாம் கண்டென்ட்ஸ்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இங்கே சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு இனோவேஷனை வந்து நம்ம கொடுக்க போகிறோம், என்ன மாதிரியான ஒரு ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம், இந்த ஒரு விஷயத்தை இப்படி சொல்றதுக்கு பதிலாக நான் வேற மாதிரி எப்படி மாற்றி சொல்ல முடியும். ஓகே இது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு, இதை வந்து நான் வேற லெவலில் வந்து நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணியோ இல்லை வந்து ஸ்கிரிப்டை ரைட் பண்ணி வேற மாதிரி ஒரு ட்ராக்ல வந்து கொண்டு போய் இப்படி வந்து மக்கள் கிட்ட சேர்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க திங்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு பர்சனலா என்னுடைய ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. நீங்க எந்த அளவுக்கு ரைட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டென்ட்டை உங்களால ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துட்டு இருக்கும். நான் ஏன் வந்து வீடியோ கண்டென்ட்ஸ் கூட இந்த ரைட்டிங் கண்டென்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கேமரா முன்னாடி ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிட்டே இருக்க போறேன், எனக்கு தோன்ற விஷயங்கள் நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறேன். அது வந்து சீக்கிரமா விஷுவல் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு மண்டைக்குள்ள ஏற்றிட்டு அதை ஒரு 2 மணி நேரம் மறந்துட்டு போயிடுங்க. பட் ரிட்டன் கண்டென்ட் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். படிச்சு அது மூலமா அந்த ஒரு உணர்வை கொண்டு வந்துக்கிறது மக்கள் கிட்ட அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அல்டிமேட்லி ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த ரிட்டன் கண்டென்ட்ஸ் மூலமா எப்படி வந்து ஒரு விஷயத்தை நீங்க மற்றவங்க கிட்ட சொல்ல போறீங்க, அதை படிச்சு பார்க்கும்போது இவர் இதை தான் சொல்ல வராரு, ஓகே இந்த ஒரு தொனியில வந்து இவர் நமக்கு வந்து இதை தெரிவிக்க விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து படிக்கிறவங்க மத்தியில் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்களே, அந்த கண்டென்ட் வந்து வீடியோ கண்டென்ட்டா நீங்க ஈஸியா அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு உணர்வோட நீங்க பிரதிபலிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க அந்த ஒரு ரைட்டிங்ல ஒரு ஈடுபாடை வளர்த்துக்கிட்டு எப்படி ரிட்டன் கண்டென்ட் மூலமா நாம சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து டிஃபரெண்டா மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு திங்க வந்து அந்த ஒரு ஸ்கில் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கனாலே மற்ற இருக்கிற கண்டென்ட் கிரியேஷன் சைடான ஆடியோ கண்டென்ட்டா இருக்கட்டும் இல்ல வீடியோ கண்டென்ட்டா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஈஸியா நீங்க மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். அதாவது நிறைய பேர் வந்து என்கிட்ட இது இல்லை அது இல்லை, என்கிட்ட கேமரா இல்லை மைக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க என்ன வச்சுட்டு இருக்கீங்களோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது மூலமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்க கண்டிப்பா என்கிட்ட இந்த சோர்சஸ்லாம் இல்லை, என்னால் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நமக்கு அந்த சோர்சஸ் அப்படிங்கிறதுலாம் ஈஸியாக கிடைச்சிடாது. நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது மூலமா ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நான் வந்து யூடியூப்காக தான் அப்படின்னு சொல்ல வரல, எதுவாக இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்கன்னா உங்க கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண பாருங்க. நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது பாதி வெற்றி அடைஞ்சதுக்கு சமமா வந்து கருதப்படும். ஸோ வந்து நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மூலமா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ வந்து எது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்க அதுவே உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விட்டுரும். அண்ட் ஃபைனலா நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ரைட் நவ். நிறைய விஷயம் போட்டு யோசிச்சுட்டே இருக்காதீங்க, இது கரெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. சத்தியமா சொல்றேன், கண்டென்ட் கிரியேஷன், வீடியோ மேக்கிங், ஆடியோ மேக்கிங், ரிட்டன் கண்டென்ட்ஸ் மேக் பண்றது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஸ்கில். ஓகேங்களா? நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே சொல்ல வரல, நீங்க உங்களை செல்ஃப் எவால்வ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிற மேட்டர்ஸ் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கண்டென்ட் கிரியேஷன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம்னு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஃபியூச்சர் ஃபுல்லாகவே வந்து இன்டர்நெட் வேர்ல்டு தான் அப்படிங்கிறதுனால இன்டர்நெட்ல உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க, கொஞ்சமா வளர்த்துக்கோங்க, மெதுவாக வளர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவசரப்பட வேண்டாம். ஸோ வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க, கரெக்டான ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கானது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.